ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம் ரெசிபி தான். ஆமாங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க. பருப்பு பாயாசம் ரெசிபி தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாசி பருப்பை கொஞ்சமாக எடுத்து அவனை நல்லா வறுத்தரணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இருக்கிற கோவத்தை ஃபுல்லாக இந்த பருப்பு மேலே காமிச்சிடுங்க. அவ்வளோ தூரம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதை வறுத்து அது சூடு ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறமேல் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த வறுத்து வச்சுருக்க பருப்பை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போதே நம்மளுக்கு நல்ல ஒரு வாசம் வரும். அந்த வாசத்துலேயே பாயாசம் சாப்பிடணும் போல் தோணும். அந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரணும். வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 தடவை நான் அதை எட்டி பார்த்துட்ருந்தேன். பார்த்ததுக்கப்புறமேல் ஃபைனலி ஒரு வழியாக பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்ததும் என்ன பண்ணணுன்னா, இந்த பருப்பு வேகவே சைடில் என்ன பண்ணணும், வெல்லத்தை தட்டி எடுத்து வச்சுக்கணும். வெல்லத்தை தட்டி எடுத்து வச்சுட்டு வெல்லத்தையும் நம்ம இந்த இது கூட ஆட் பண்ணிடணும். தண்ணி எதுவுமே நம்ம கம்மி பண்ண வேண்டியதில்லை. ஆஸ் யூஷுவல் நீங்கள் பருப்புக்கு வைக்கிற தண்ணி அளவுலேயே வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது மாதிரி நல்லா பருப்பு மலர்ந்து வரணும். மலர்ந்து வந்ததுக்கப்புறமேல் வெல்லம் போட்டோன்னா நல்லா அந்த பாகு எல்லாமே அந்த ஹீட்டுக்கு இலகி வரும். வெல்லம் போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வெல்லத்தை எடுத்து நம்ம என்ன தான் சொல்லி ஸ்பூன் அதெல்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம கை பக்குவத்துக்கு அப்புறமேல் தாங்க சாப்பாடெல்லாம். ஸோ கையில் போடக்கூடிய பொருட்களை கையில் போடுங்க, கரண்டியில் போடாமல் நம்ம கையில் போட்டுட்டு கையில் தான் அள்ளி போடணும். அப்போ தான் அது நல்லா ஒரு குக்கிங்காக இருக்கும். ஸோ பாயாசம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம கெட்டி பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா, தேவையான அளவு அரிசி மாவு கலந்து ஆட் பண்ணிடணும். அரிசி மாவை அதில் கலந்து அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா கட்டி விழுகாமல் கலக்கி விட்டு பாயாசத்து மேலே ஊற்றிடுங்க. ஊற்றி முடித்ததும் என்ன பண்ணணுன்னா, இந்த முந்திரி கிறிஸ்மஸ் இவங்களையும் வதக்கி நல்லா நம்ம போட்டுருணும். இன்றைக்கி மாகழி அமாவாசைங்கிறனால எங்கள் பெரியவங்களுக்காக தான் இந்த பாயாசம் வச்சோம். நாங்கள் அதோடு மட்டும் ஸ்டாப் பண்ணிடலைங்க. கொஞ்சமாக சாப்பாடு, பருப்பு, காய் எல்லாமே இது பண்ணி எங்களோட அப்பாய் தாத்தாக்காக நாங்கள் இதெல்லாம் வச்சு செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் மாகழி அமாவாசைக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்க, என்ன பாயாசம் பண்ணீங்க, என்ன ரெசிபீஸ்லாம் செஞ்சீங்கிறத எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். வேறு என்ன மாதிரியான ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.